இங்கே வந்தது பார்த்தா அது மாதிரிலாம் தெரியல. இன்னும் ஹீரோ கேட்க, ஆமாண்டா நான் உங்களை சண்டை போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், இதுக்காக என் லைஃபே நான் பெட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஹேர் மண்டின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு சரி அப்போ ஓகே அப்போ நானும் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பாய்சன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். பதிலுக்கு எல்லோ கலர் ஹேர் மண்டையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிஷ் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் வைக்கிறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பாய்சன் பவரை தொலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் அட்டாக் பண்ணுது. ஹீரோக்குமே நல்லாவே புரியுது நம்ம ஹீரோடைய பாய்சன் பவர் ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகுது. ஆனால் அவனுடைய ஃபிஸ்ட் பவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறதுனால ஹீரோவால் சமாளிக்க முடியல. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து ரத்தமே கைக்கிறான். உள்ளே இருக்க நயனும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சொல்லிட்டு கத்தும் போது, நயன் நீ கொஞ்சம் சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் அவனை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நயனே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் மண்டையை பார்த்து பயப்படுது. ஹீரோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நயன் பயப்படுறத பார்க்குறான். மாஸ்டர் நான் இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள சண்டை போடுறேன், ஆனால் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நயனை சொல்ல, சரி விடு இதை நானே பார்த்துக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹேர் மண்டையும் ஹீரோனுக்கு வந்துட்டு, ஹேய் என்னடா இது பவர், நீ இதை வச்சு தான் சிஓ ஃபேமிலி எங்கஸ்டர் தோக்கடிச்சே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த எல்லோ கலர் ஹேர் மண்டையை சொல்ல, ஹீரோ கட்டுப்பாயிட்டு ஸோ அவன் வந்து ஒரு விங்ஸ், அதாவது வெயின்ஸ் பவர்லாம் யூஸ் பண்ணுவான் இல்லையா, ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் எல்லோ கலர் ஹேர் மண்டையும் வச்சு ஒரு பெரிய பேரியரை கிரியேட் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா வைஸ் மாஸ்டர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஷார்ட் கிங் பாருங்க திரும்பி இவன் பேரியர் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லோ கலர் ஹேர் மண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் மாஸ்டர்னு சொல்ல, நம்மளுடைய கிங் பார்த்திங்கன்னா அவனை காப்பாற்றியே ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறான். மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து நடக்கிற மாதிரி இல்லை, டேய் முட்டாள் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த எல்லோ கலர் ஹேர் மண்டையோ 46வது லெவல், இவனோ வெறும் 26வது லெவல், அப்படி இருக்கும்போது எந்த லெவலோட கம்பேரிஷன் வரும், எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் கிங் திட்டல. அதோடு இல்லாமல் அவனுடைய ஸ்டூடெண்ட் ஆக போகிறவன், ஸோ அதனால் பாரபட்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷார்ட் கிங்க்கும் சொல்கிறாரு. இப்படி அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய உடம்புலேருந்து ஏகப்பட்ட இன்சைட்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஓ அப்போ இதுதான் அவங்க பவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோ கலர் ஹேர் மண்டையனும் மவுண்டைன் அண்ட் ரிவர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ண வேகத்துக்கு தரையிலேருந்து ஏகப்பட்ட பிஸ்ட்டு வந்து வர இன்செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு சில இன்செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து கொண்டு போயிட்டு அவன் கிட்டக்கே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நம்ம எல்லோ கலர் ஹேர் மண்டைன்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வேலை டாஜ் பண்ணிவிட்டு பறந்து வந்து ஹீரோ மேலே அவனுடைய ப்ரெஷரை இறக்குறான். அப்படி இறக்கும்போது ஹீரோக்குமே நல்லா தெரியுது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ நானும் சரி இவனை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அவனோட இன்செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கின இன்செக்ட்லாம் அதெல்லாம், ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெடிச்சு தரும்போது ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட போயிட்டு வெடிக்க வைக்க ஆரம்பிக்கிறான். பட் நம்ம அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லோ கலர் ஹேர் மண்டையும் பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிடுறான். ஸோ டாச் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய பேரியரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறான். போதும் பேட்டரி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோ கலர் ஹேர் மண்டையை சொன்னோன்னே ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நீ வந்து சிஓ ஃபேமிலி எங்கஸ்டே தோக்கடிச்சிட்டியா, ஸோ அதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஸோ என்னோட ஆப்போனட்டாக இருப்பேன், ஸோ அதனால் உனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட ஸ்டீஃபுக்காக என் உயிரியை பயணம் வைக்கிறேன்னு சொன்னேன். பரவாயில்ல நீ என்னோட 80% பவரை என்கிட்ட ரிலீஸ் பண்ண வச்சிட்ட, நீ கொஞ்சம் என்னோடய ஆப்போனட்டாக இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் மண்டைன்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓ அப்போ இதுக்காக தான் அவன் சொல்கிறான். ஸோ சரிப்பா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது, சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன், நீ கொஞ்சம் அந்த லாஸ்ட் மாஸ்டரை கொஞ்சம் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த எல்லோ கலர் மண்டையாக சொல்கிறான். நீ என்ன என்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ளேஸை விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்ப, இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வர எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, என்னெல்லாம் இது கணக்கில் சேர்த்துக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹேர் மண்டி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே, பரவாயில்ல நீ என்னோட ஆப்போனட்டாக இருக்கிறதுக்கு தகுதி வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் மாஸ்டர் பார்த்துட்டு, பரவாயில்ல இவன் அவனுடைய தாத்தா மாரி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஹேர் மண்டியை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டியா அந்த 10 மாஸ்டர் ஹீரோ கிட்ட இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் மாஸ்டர்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டி வீட்டு மாரி இருக்கிற ஒரு மாஸ்டரை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அனுப்பி வச்சிடறாங்க. அந்த இடத்த கட் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேடியை காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்வாட் கிங்கோடைய டிசபிள் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பூச்சை பார்த்தினா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பண்டைய இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதில் சில மாஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா, அதாவது பழைய காலத்தில் இருக்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு. ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டோன்னே இதான அந்த இதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அந்த பூச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பூச்சி பார்த்துன்னு ஒரு டீட்டெயில்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறேன். உள்ள வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் நயன் பூச்சை பார்த்து சர்ச் பண்ணி பார்த்து அதை எடுத்துடுறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இது ரொம்ப 14th செஞ்சுரியில் ஒரு மிகப்பெரிய பேரை கொண்டு வந்த ஒரு இன்செக்ட்ஸ், இது ரொம்ப ஆபத்தானது, இதோட பாய்சனஸ் பவர் எல்லாத்தையும் அரிக்கக்கூடியது, ஈவன் ஸ்பேஸை கூட அரிச்சு தள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பாய்சன்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு பூச்சி வகையானது, இந்த பூச்சி வந்து மிஸ்டாக கூட மாறும், இந்த பூச்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த இறகு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து 9 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்க அந்த பூச்சை பற்றி டீட்டெயிலாக அந்த இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க.
அப்படியே அந்த இடத்த கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பாய்சன் பவர் அசால்ட்டாகவே அந்த பீஸ்ட்டை தோக்கடிச்சு அந்த பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் 2 பேரும் பார்த்துட்டு, மாஸ்டர் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வர போகிறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது, கவலைப்படாதீங்க, இந்தாங்க என் பாயிண்ட்ஸில் நீங்களும் பாதி எடுத்துக்கோங்க, நீங்களும் டாப் 10ல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ தேங்க்யூ மாஸ்டர் சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த டைம் நம்மளுடைய ரெட் கலரில் ஹேர் வச்சிருப்பான் இல்லையா, ஸோ வந்து எப்படி தான் அந்த எல்லோ கலர் ஹேர் மண்டியன் தான் ஜெயிப்பான், இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த போட்டி இதோட முடியுது. ஸோ நீங்கள் கொடி வச்சுருக்கவங்கலாம் ஜெயிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக கூடலாம். ஸோ தோற்றவங்களாம் இங்கேருந்து 3 நிமிஷத்தில் வெளியே போயிடணும், இல்லைனா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்கிறேன். ஸோ கொடி வச்சுருக்கவங்க பீஸ்ட்டை தோக்கடிச்சவங்கலாம் அசம்பிள் ஆகுங்க. சப்போஸ் கொடி இல்லைன்னா நீங்கள் செத்துருவீங்க, 3 நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. போட்டி முடிச்சுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோட பாய்சன் பவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு யாருமே ஹியூமன்ஸை தொந்தரவு பண்ணக்கூடாது, செத்துப்போன பீஸ்ட்டை போய் மட்டும் சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பாய்சன் பவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விடுறான். இடத்த கட் பண்ணால் நம்ம சிஓனுடைய யங் மாஸ்டர் கட்டுறாங்க. அவன் வந்து அடிபட்ட, அதாவது ஒருத்த கை போன நிலைமையில பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்கிறான். ஹீரோ நீ என் கையவே கட்டில, அந்த போட்டி முடிஞ்சு இந்த ரவுண்டு முடிஞ்ச வரைக்கும் வெளியே தானே வருவேன், அப்போ என் தாத்தா மூலியமாக உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சிஓ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் சொல்கிறான். எல்லாரும் வந்துட்டீங்களா, சரி அப்போ ஓகே, இப்போ நம்ம ஃபார்பிடன் ஏரியாவுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் கிங் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்பிடன் ஏரியாங்கிறது தடை செய்யப்பட்ட பகுதி, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஷார்ட் மாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாரு, நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாலும் கூட இது 8 இதில் நம்ம லாஸ்ட்டு இடத்துல இருக்கும், ஸோ நம்ம எப்படி தனியாக போகிறதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஷார்ட் கிங் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தினா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கிங்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஷார்ட் கிங்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனுடைய ஷார்ட் தூக்கி போட்டு மொத்த மிலிட்ரி கேமே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஷார்ட்டில் வச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அங்கே இருந்த பார்ட்டிசிபெண்ட்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஷார்ட் கிங்கால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் கிங்கை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோ அவங்களுடைய 2 கேர்ள்ஸ் கிட்ட, ஆமாம் இந்த ஃபார்பிடன் ஏரியாவை பற்றி ஏதாச்சும் தெரியுமா, அதுவும் இதில் எட்டாவது பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் மேமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இதை பார்த்து ஏதாச்சும் டீட்டெயில் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம சடாவிட்ட கேட்க, சடாவும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சடாவும் சொல்லிடுறா. மூ பிரின்சஸ் மட்டும் இதை பார்த்து என் தாத்தா சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல வந்து நிறையா டைமென்ஷன்ஸ் பிரேக் இருக்கும், ஸோ இது வந்து ரொம்பவும் குழப்பமானது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு ஆள் வந்தார், அவர் வந்து ஒரு டைமென்ஷனில் போயிட்டார், விண்வெளி சிதையுள்ள நிறைய விதமான பிரேக்ஸ் இருக்கும், ஸோ அதில் ஒரு இடத்துக்குள்ளே போனார். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 300 வருஷம் இருந்தார். ஆனால் வெளி உலகத்தில் வெறும் 3 நாள் தான் போயிடுச்சு. அந்த இடத்துலேருந்து அவர் வெளியே வந்தப்போ ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்டராக தான் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன்சஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இன்னொருத்தவர் உள்ளே போனார், கிட்டத்தட்ட 3 நாள் தான் இருந்திருப்பாரு, ஆனால் வெளி உலகத்தில் 300 நாள் கடந்து போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சடாவோ மூ பிரின்சஸும் சொல்கிறாங்க. ஓ தீன்மையும் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஷார்ட் கிங் காட்டினா, ஷார்ட் கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்பிடன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பா இல்லையா, அதில் நிறைய பிரச்சனை வரும், ஸோ அது எல்லாத்தையும் சிங்கு சமாளிச்சுக்கவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கை பற்றி யோசிக்க, நம்ம சிங்க பால்க்கு இங்கே இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு, இவன் என்ன மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பெரிய ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து அவங்களாம் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வந்தவர்ப்பு என்ன இது இவங்க எல்லாத்தையும் ஃபார்பிடன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, ஏதாச்சும் திட்டம் இருக்கா, ஏதாச்சும் பிளான் பண்ணுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கிங்கை பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட, என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா ஷார்ட் கிங்கே இது எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிங்கம் சொல்லியிருப்பாரு. இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், ஏதாச்சும் மறைக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிங்கை யோசிக்கும் போது தான் இல்லை வந்து நம்ம ஷார்ட் கிங் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயம் நமக்கு வரும். அந்த மூடு பணிகளுக்கெல்லாம் உணர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டது தான் நம்ம சிங்குக்கு நமக்கு வரும். சிங்கு அதை நினச்சி